டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகள், அதனுடைய கள நிலவரம், யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் போன்ற பல விஷயங்களை உங்களோடு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கள ஆய்வில் நமக்கு கிடைத்த தரவுகளை அப்படியே உங்கள் முன் வைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பகுப்பாய்ந்து ஒவ்வொரு தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த தொகுதியில் பெண்கள் எப்படி நினைக்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்க, புது வரவான தாவேக்காவுக்கு அங்கே ஆதரவு இருக்குதா, ஒவ்வொரு சமுதாய மக்களும் அவங்க யாருக்கு ஆதரவு இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் என்ன, இதை எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கள ஆய்விலிருந்து நமது செய்தியாளர்கள் பல தரவுகளை திரட்டி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த வகையிலே நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி ஆம்பூர். இங்கே மொத்த வாக்காளர்கள் 2,44,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,17,000 சொச்சம் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,26,000. ஆண் வாக்காளர்களோடு சற்று அதிகமாக இருக்கிறாங்க. பாராளுமன்ற தொகுதி இது வேலூரில் தான் வருது. இங்கே மாநகராட்சி கிடையாது, நகராட்சி ஒன்று ஆம்பூர், ஒன்றியங்கள் மதனூர் இருக்குது, துத்திப்பட்டு, மேல் சாணாங்குப்பம், இதெல்லாம் முக்கியமான பகுதிகள், ரெவென்யூ டிவிஷன்ஸில் முக்கியமான பகுதிகள். இங்கே இஸ்லாமியர்கள் மிக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. வன்னியர், பட்டியல் சமூகத்தை சார்ந்த பறையர்கள் இருக்கிறாங்க, அருந்ததியர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி இருக்குது கள நிலவரம், திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா, எதிர்க்கட்சி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறதா, இதையெல்லாம் நாம் பேசுவோம். நம்மோடு காணொளி வாயிலாக இணைகிறார் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பாஸ்கரன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த இடத்துல நீங்க பயணம் மேற்கொண்டீங்க, எந்த இடத்துல கள ஆய்வு செய்தீங்க? சார், ஆம்பூர் தொகுதி முழுக்க முழுக்க தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்நிய செலாவணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இங்க நமக்கு இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவுக்கான தோல் தொழிற்சாலைகள், மக்களோடு அங்க மக்களினுடைய பணிகள் அங்க அதிகமா இருக்கு. இந்த ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் மாதனூர், அகரம்சேரி, துத்திப்பட்டு, பெரியாங்குப்பம், தேவலாபுரம், சோலூர் போன்ற பகுதிகளில் நம்ம நேரடியா களத்துல இறங்கி மக்கள் மத்தியில சில கருத்துக்களை கேட்டிருந்தோம். யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெள்ள தெளிவான பதில்களை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆம்பூர் தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த பகுதியில எந்த சமுதாயத்தினர் அதிகமா இருக்காங்க? ஆம்பூர் நகரத்துல யார் இருக்கா, கிராமங்கள், அந்த ஊராட்சி ஒன்றியங்கள்ல எல்லாம், மற்ற பகுதிகள்லாம் யார் யார் எந்தெந்த கம்யூனிட்டி இருக்காங்க? நகரம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆம்பூரை பொறுத்த வரைக்கும். கிராமங்கள்ல பட்டியல் சமூகம், இங்க ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 சமூகம் தான். ஒன்னு இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகம் தான் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்திகளாக இங்க இருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதலியார்கள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, நாயுடு சமூகம் இருக்கு, கிறிஸ்டியன் ஓரளவுக்கு பரவலா இருக்காங்க. டவுன் பகுதிகளில் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், அதே போல பெரியாங்குப்பம், துத்திப்பட்டு, தேவலாபுரம் போன்ற பகுதிகளில் பட்டியல் சமூக மக்களும் அவர்களோடு சேர்ந்து வன்னியர் சமூக மக்களும் அங்க பரவலா இருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் சற்று அதிகமாக இருக்கிறாங்க. கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரி நினைக்கிறாங்க? நகரத்துல நீங்க சொன்னீங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு கள ஆய்வுல ஏதாவது தகவல் சொன்னாங்களான்னு தெரியாது. பொதுவாக அங்க பெண்கள் என்ன மாதிரியான மனோநிலையில இருக்காங்க? நகரப்புறங்கள்ல பொறுத்த வரைக்கும் சார், நம்ம பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாம கிராமப்புறத்துல இருந்து கூட கொண்டு வந்து இங்க வேலைக்கு அமைச்சிருக்காங்க. இந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த சம்திங் அந்த ப்ராப்ளம் வரி சம்பந்தமா தோல் தொழிற்சாலைகள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்றது பெரிய அளவுக்கு நம்ம பார்க்கப்படுது. அதற்கு பிறகு தோல் தொழிற்சாலைகள்ல இருந்து இந்த ஊதுபத்தி தயாரிக்கிறது, மெழுகுவத்தி போன்ற வேலைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்கள், கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் போயிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த மகளிருக்கான திட்டம், அந்த பணம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த 5,000 ரூபாய், இது போன்ற விஷயங்கள்லாம் கிராமப்புறத்துல பெரிய அளவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பவரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நகரப்புறத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காங்க. பெண்கள் வந்து நகரத்துல இருக்கக்கூடியவர்கள்
எந்த கவர்மெண்ட் வந்தாங்கன்னா அவங்க நல்லது செய்வாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க கூடிய அரசியலை கூட கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கான திறமை அங்க இருக்கக்கூடிய இந்த டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கு. தோல் தொழிற்சாலைகள் பெண்களுக்கு பெரிய அளவுக்கான உலக அரசியலும் தெரிஞ்சது. எதனால நமக்கு தோல் தொழிற்சாலை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு, நம்ம ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட தெளிவு பெரிய அளவுக்கு இருக்கு. கிராமப்புறத்தை தாண்டி நகரங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் தெளிவாவே இருக்காங்க. யார் வரணும் யார் வரக்கூடாது என்ன பிரச்சனை அப்படின்ற வரைக்கும் இதெல்லாம் தெளிவா சொல்றாங்க. நம்ம கேட்கும் போது தெளிவா சொல்றாங்க. இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுடைய வாக்கு எண்ணிக்கைங்கிறது எவ்வளவு இருக்கும்? அதுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? அவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? என்ன மாதிரியான கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? இப்ப ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள், இப்ப SAR இறுதிக்கட்ட ஆய்வின்படி 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் கொஞ்சம் கூட இருக்காங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் 45,000 60,000 அளவுக்கு இளைஞர்கள் இங்க இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பகுதிகளுக்கு சென்று வேலை செய்யறதுல, ஏன்னா இது தொழிற்பேட்டை, பெரிய அளவுக்கான தொழிற்சாலைகள் இருக்கு, அதனால இங்கேயே வேலை பார்க்கறாங்க. அவங்க இந்த முதற்கட்ட வாக்காளர்கள் தொடங்கி ஒரு 18 இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரிய அளவுக்கு விஜய் பக்கம் இந்த பக்கம் பெரிய ஒரு மவுஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான மவுஸ் இருக்கு. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், அதற்கு விஜய் அவர்களுக்கு ஃபேவரா பேசக்கூடிய ஆட்கள் நிறைய அங்க இருக்காங்க. இது கிராமப்புறத்தில் அதிகமாக இருக்கிறதா? அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாத சமூகத்தினரிடம் விஜயுடைய தாக்கம் இருக்குதா, இல்ல இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் விஜய்க்கு தாக்கம் இருக்குதா? சரி, முழுக்க நம்ம ஆம்பூர் நகரத்துல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க, அங்க இளைஞர்களும் அதிகமா இருக்காங்க. பட் ஆனாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இஸ்லாமியர்கள் சார்ந்தவர்கள் இப்போ வரைக்குமே தொடர்ந்து திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தக்கூடிய நிலைப்பாட்டோட தான் இப்பவும் இருக்காங்க. அதுதான் தொடர்ந்து அவங்க சொல்றாங்க. விஜயினுடைய ஃபேக்டர் அங்க ஆம்பூர் நகர பகுதிகளில் இஸ்லாமியர்கள் மத்தியில பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்றதுதான் நம்ம களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து எல்லாம் தெளிவா காட்சிப்படுத்துது. கிராம பகுதியில இருக்கக்கூடியவர்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் முழுக்க விஜய்க்கு ஒரு டைம் நம்ம வாக்கு செலுத்தலாமே, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை நம்பி வந்திருக்காரு, இவர் எலெக்ஷன் நிக்க போறாரு, நம்ம வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற நிலைப்பாடோடு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்க அதிகமா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் ஏறத்தாழ ஒரு 10 விழுக்காடுக்கும் அதிகமா இருக்காங்க. அந்த பகுதியில நம்ம போய் கேட்கும் போது விஜய் அவர்களுக்கு நாங்க வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க இந்த பகுதிகளில், அதாவது கிராம பகுதிகளில். குறிப்பா சொல்ல போனா பெரியாங்குப்பம், துத்திப்பட்டு இது போன்ற பகுதிகளில் அவங்க நாங்க விஜய்க்கு வாக்கு செலுத்தலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. மகளிரும் அந்த இளம் பெண்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோ இல்லை மற்ற சமுதாயத்தினரை சார்ந்த இளைஞர்களோ இதற்கு முன்பு யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க? சார், இதற்கு முன்பாக நாம் தமிழர் பாத்தீங்கன்னா இங்க கருணிஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் வேட்பாளராக நிறுத்தியிருந்தாங்க. அவங்க 10,150 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க போன தேர்தலில். அந்த டைம் பாத்தீங்கன்னா மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திமுக, அதிமுக, அதை தவிர நாம் தமிழர். அதனால அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்க நம்ம நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு இருக்கிற 4 முனை போட்டி நிலவுது. நாம் தமிழருடைய வாக்கு போன முறை 10,150 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இந்த முறை விஜய் அவர்களுக்கு அந்த பகுதிகளில், குறிப்பா சொல்ல போனா பெரியாங்குப்பம், இந்த துத்திப்பட்டு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நாங்க விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறோம், அவர் எங்களை நம்பி களத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. முழுக்க அங்க வில்லேஜ் சைட்ல இருக்கக்கூடிய அந்த பெண்கள், ஆண்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு விஜய்க்கு செல்வதற்கான பெரிய ஒரு சூழல் இங்க இருக்கு. நம்ம கேட்ட வரைக்கும், களத்துல போய் நம்ம இறங்கி கேட்ட வரைக்கும் இது போன்ற விஷயங்களை தான் அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. தமிழக அரசுடைய திட்டங்கள், குறிப்பாக மகளிர் சார்ந்த திட்டங்கள், அது விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், உரிமை தொகை, இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? இப்போ சமீபத்தில் ஓஏபி பென்ஷன் அதில் கூட 2,000 ரூபா போட்டாங்க, இது 5,000 ரூபா போட்டாங்க. இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? சார், நம்ம கேட்ட வரைக்கும் நம்ம வீடியோவும் எடுத்திருக்கோம். பெரிய அளவுக்கு சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்களை போய் கேட்டிருந்தோம். எங்களுக்கு பணமே வரலன்னு சொல்றாங்க. எங்களுக்கு பணம் வரல, கேட்டா அதுக்கான பதிலும் ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றாங்க. எங்களுக்கு மாதம் வரக்கூடிய பணம் கூட 2 மாதம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த 5,000 ரூபாய் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரலைங்க அப்படின்னு தான் அதிகமான நபர்கள் சொல்றாங்க. அங்க சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடங்கி பலரும் சொல்றாங்க. பட் ஒரு சிலருக்கு இந்த பகுதிகளில் பணம் வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்ட போய் கேட்கும் போது கூட சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க, எங்களுக்கு கேட்டா வரும் போ அப்படின்னு துரத்தி விடுறாங்க. மனநிலையில இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய கருத்துக்களை, அதுவும் நம்ம கேட்கும் போது நாங்க உங்ககிட்ட சொன்னா என்ன நடக்க போகுது,
நீங்க சேனல்ல போட்டு என்ன எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க பணம் அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையில கூட அங்க இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள். இப்ப சிட்டிங் எம்எல்ஏ அவர் குறித்து அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது? சார், ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படி காங்கிரஸ் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே 1 முறை, மனிதநேய மக்கள் கட்சி 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவை சார்பாக பாலசுப்ரமணியம் அவர்கள் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு டிடிவி ஆதரவு நிலைப்பாடோடு அவர் போனதுனால இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு 2019 இடைத்தேர்தல் அங்க நடைபெற்றது. அதுல வில்வநாதன் திமுக சார்பாக போட்டியிட்டு வில்வநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாசர் முகைதன் அவர்கள் பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்தார். இருவருக்கும் வித்தியாசம் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார். இங்க ஒரு பிரச்சனை திமுகவுக்குள்ளேயும் இஸ்லாமியர்களுக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தொகுதியை இந்தியன் முஸ்லீம் லீக் கேட்டிருக்காங்க. பட் இந்தியன் முஸ்லீம் லீக்கு இவங்க கொடுப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. வில்வநாதன் அவர்கள் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். இந்த பகுதியில் நாயுடைய ஓட்டு பாத்தீங்கன்னா 7% அளவுக்கு தான் நாயுடு சமூகத்தை சார்ந்தவருடைய வாக்குகள் இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து 3வது முறையாக நாயுடு சமூகத்தை சார்ந்த வில்வநாதன் அவர்களுக்கு திமுக அவருக்கு மறுபடியும் போட்டியிடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஏவா வேலு அவர்கள் இருக்க மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்க இருக்கக்கூடிய பரவலா இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நம்ம பேசும்போது கூட பேட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லங்க, நாயுடு சமூகம் வெறும் 7 தான் இருக்கு, 7%. பட் அவங்களுக்கே மறுபடியும் கொடுத்து இந்த நாயுடு லாபி அப்படின்றத இவங்க வழக்க பாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இவங்க சீட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற கோபத்தை திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகளே சொல்றாங்க. நமக்கு ஆம்பூர் அப்படின்னாலே ஒரு ஞாபகம் வருது. ஆம்பூர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்ததுங்கிறது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த கலவரத்துடைய சுவடு, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனையே கூட எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க, எப்படி திட்டமிட்டு நடத்தினாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதோடைய தாக்கம், அதோடைய வடு இன்னும் அந்த தொகுதியில் அந்த மக்கள்கிட்ட யார்ட்டாவது இருக்குதா? நீங்கள் ஏதாவது கேட்ட கள ஆய்வில் நீங்கள் ஏதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஆம்பூர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா தீர்ப்பு வந்திருந்தது. தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கூட இந்த 144 போலீஸ் ஸ்டேஷனை எரித்து மிகப்பெரிய அளவுக்கான அசம்பாவிதங்கள்லாம் நடைபெற்றது. ஆம்பூர் பொறுத்த வரைக்கும் கிராமங்கள்ல போய் கேட்கும் போது கூட ஆம்பூர் கலவரம் பற்றியான சரியான தகவல்கள் அவங்களுக்கு இல்லை. ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அதற்காக ஸ்டேஷன்ல ஒருத்தர் லாக்அப் டெத் ஆகிட்டாரு, அதற்கு பிறகு நடந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. பட் இங்க நகரத்துல வரும்போது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசும்போது அது இஸ்லாமியர்கள் இங்க அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபேவரா எடுத்துக்கிறாங்க. ஆம்பூர் கலவரம் முழுக்க எங்க சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, எங்க சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளை கொண்டுட்டாங்க, நாங்க அதுக்காக போராடணும், ஒரு உரிமை மீட்பு போராட்டம் போல அவங்க அதை சித்தரிக்கிறாங்க. அதனால இங்க பெரிய அளவுக்கு இந்த ஆம்பூர் கலவரம் ஒரு டர்னிங் பாயிண்டா இங்க இருக்காது இந்த எலெக்ஷன்ல. இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள், அது ஜல் ஜீவனாக இருக்கலாம், ஆவாஸ் யோஜனா திட்டங்களாக இருக்கலாம், எந்த அளவுக்கு எந்த மதிப்பீடு அளவிற்கு அந்த ஊருக்கு மத்திய அரசு திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறது? சார், மத்திய அரசு திட்டங்கள் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், அந்த வீடியோல நம்ம ஃபுட்டேஜ் வச்சிருக்கோம். மத்திய அரசு இந்த சாலை ஓரங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த லோன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, முத்ரா லோன் மூலமா 25,000 ரூபாய் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அதற்கு பிறகு அதை கட்டி முடிச்ச உடனே 50,000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே போல நம்ம கேட்கும் போது லோன்லாம் எங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுங்க, நாங்க லோன் வாங்கி தான் நான் தொழிலே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அந்த லோன் யாரு கொடுக்குறாங்க அப்படின்றதுல மிகப்பெரிய அளவுக்கான குளறுபடி அவங்களுக்குள்ள இருக்கு. இது மத்திய அரசு கொடுக்குறாங்களா, இல்ல மாநில அரசு கொடுக்குறாங்களா, இல்ல நகராட்சி கொடுக்குறாங்களா அப்படின்றதுல நான் கேட்கும் போது நகராட்சி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க வாங்கி இருக்கக்கூடிய லோன் முத்ரா லோன், சிறு தொழில் அது சம்பந்தப்பட்ட லோன். ஆனா அவங்களுக்குள்ளேயே நிறைய குளறுபாடு இருக்கு சார். யாரு கொடுக்குறாங்க அப்படின்றதுலயே அவங்களுக்கு சரியான தகவல்கள் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா மக்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அந்த திட்டங்கள் மூலமா பயன்பெறக்கூடியவர்களுக்கு அந்த திட்டம் யாரால வந்தது, மாநில அரசாலையா இல்ல மத்திய அரசாலையான்றதே மிகப்பெரிய ஒரு குளறுபாடோடு இருக்காங்க. ஜல்ஜீவன் பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் அமைக்க வேண்டும், இந்த கழிப்பறை கட்டி கொடுக்க வேண்டியதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மக்களுக்கு போயிருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடா பார்க்கும்போது கூட கழிவறைகளோடு தான் இருக்காங்க மக்கள். ஒவ்வொரு கிராமங்கள்ல ஒரு வீடு, ஒரு ஓலை குடிசை வீடா இருந்தா கூட ஒரு கழிவறை இருக்கு. அந்த கழிவறைகளை கூட மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்காங்க. பட் அதுலயும் ஏற்கனவே சொன்னது போல யாருங்க அப்படின்றதுதான் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா மத்திய அரசினுடைய அளவுக்கான திட்டங்கள் கிராமங்கள்ல போய் சேர்ந்திருக்கு. அது யாரு கொடுத்தாங்க அப்படின்றதுல குளறுபாடு இருக்கு.
இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பாஜகவிற்கு எந்த அளவிற்கு இங்கே வந்து தாக்கம் இருக்கிறது? ஏன்னா ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட மற்ற கிராம பகுதிகளிலேயாவது ஏதாவது பாஜகவுடைய தாக்கம் அங்கே இருக்குதா? அவங்களுக்கு ஆதரவான மனநிலை இருக்குதா மக்கள் மத்தியில்? கண்டிப்பா சார். சார், பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு பாஜகவினுடைய மாநில செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க பாஜகவினுடைய ஆதரவாளர்கள். அதே ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாதனூர்லயும் ஒன்றிய செயலாளர் போட்டி போடுவாரு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்டிகே கூட்டணி யாருக்கு ஒதுக்குவாங்கன்னு தெரியல. பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் சிறப்பா களமாடிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகள்லயுமே போயிட்டு அவங்க முன்ன நின்று போராடுறாங்க. வெங்கடேசன் அவர்கள் போயிட்டு மக்கள் மத்தியில கருத்துக்களை கேட்கிறாரு, ஏன்னா அவருடைய சொந்த பகுதிகள். அதே போல தண்டாயுதபாணி அவர்கள் பாஜகவினுடைய இந்த திருப்பத்தூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர், அவரும் போயிட்டு மக்கள் மத்தியில எக்கச்சக்கமான விஷயங்களை போய் பேசுறாரு. சக்தி கேத்ரா போன்ற அந்த பிரச்சார அமைப்புகள் மூலமாக ஒவ்வொரு தெருமுனைகள்ல போயிட்டு பிரச்சார கூட்டங்கள்ல பேசுறாங்க. பட் இந்த பகுதிகள் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் பாஜக பெரிய அளவுக்கு களமாடிட்டு இருக்காங்க. இந்த பகுதிகள் குறிப்பா சொல்ல போனா ஆம்பூர் பகுதிகளில் பாஜகவினுடைய முகம் பெரிய அளவுக்கு தெரிகிறது. இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சட்டமன்ற உறுப்பினர் இதையெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தாரு, இதையெல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு மக்கள் இதையெல்லாம் சொல்றாங்க. இல்ல நான் இதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கேன் அப்படின்னு அந்த எம்எல்ஏ ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அந்த தகவல் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? இந்த ஆம்பூரினுடைய 2வது முறையாக வெற்றி பெற்ற வில்வநாதன் அவர்கள் தொடர்ந்து ஆம்பூர் நகரக்கூடிய பேருந்து நிலையத்தை வந்து நாங்க மேம்படுத்தி கொடுக்கிறோம். பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பழுதாகி இருக்கு, ரொம்ப நிலை இருக்கு, அதை நாங்க புதுப்பிச்சு கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் அதற்கான வேலை செய்திருக்கார்களா அப்படின்றதுல மிகப்பெரிய அளவுக்கான கேள்விகள் தான் இருக்கு. அதே போல நம்ம ஆம்பூர்ல தொடங்கி தேவலாபுரம் அந்த பாலாறுக்கு மேல இருக்கக்கூடிய மேம்பாலம், பேருந்து போகும்போது மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வலிகள் இருக்கு, அந்த மேம்பாலம் பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு, அதை நாங்க புதுப்பிச்சு சொல்லியிருந்தாரு. அதுவும் இன்ன வரைக்கும் கொடுக்கல. அதே போல அந்த டிராபிக் ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் இப்ப மேம்பாலம் அமைச்சிருக்காங்க நேஷனல் ஹைவேல. கீழே வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு தொடங்கி 11 மணி அளவுக்கு வரைக்குமே பெரிய அளவுக்கான டிராபிக் இருக்கு. இதற்கு முக்கியமான குறுகலான அந்த சந்திப்பு தான். நீங்க அந்த நம்ம ஆம்பூர்ல இருந்து பேருந்து நிலையத்துக்கு உள்ள போனோம் அப்படிங்கிற இடத்துல தாலுகா ஆபீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, சப் ஜெயில் இருக்கு, ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. மொத்தமா 4 அரசு முக்கியமான அமைப்புகள் அங்க இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அலை மோதுறாங்க. ஒரே ஒரு குறுகலான சந்திப்புல இவ்வளவும் இருக்கு, சப்ஜெயில் தொடங்கி கோர்ட் தொடங்கி அவ்வளவும் இருக்கு. அந்த பகுதிகளில் பெரிய அளவுக்கான அந்த போக்குவரத்தை சரி செய்வதற்கான ஒரு சூழலை இப்ப வரைக்கும் உருவாக்கி, அப்புறம் வடிகால் நீர் அந்த மழை வந்துச்சுன்னா போதும் அந்த பகுதி முழுக்க முழுக்க பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுறாங்க. வடிகால் அந்த குழாய்கள் வந்து சரியா இயங்கல, தண்ணி போக மாட்டேங்குது, தண்ணி அங்கே தேங்குது. அது போல சாலைகள்ல அந்த விலங்குகளை வந்து விட்டுறாங்க, அப்படியே விட்டுறாங்க, நகராட்சியும் அதை கண்ட்ரோல் பண்ண. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு சொல்றாங்க. இதுல முக்கியமா பாலாறு தெரியும் சொல்றாங்க. இங்க தோல் கழிவுகள் அதிகமா போயிட்டு பாலாறுல கலக்குது. ஏன்னா இது ஆம்பூர் தோல் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தோல் கழிவுகள் நேரடியாகவே மறுசுழற்சி செய்யாம அந்த கழிவுகளை கொண்டு போயிட்டு பாலாறுல கலக்கிறதுனால பாலாறு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஃபுட்டேஜ்ல கூட அந்த கழிவுகள் கலக்கக்கூடிய வீடியோ நம்ம அனுப்பியிருக்கோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மக்கள் இப்போ இதையெல்லாம் வில்வநாதன் செய்யலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வரக்கூடிய 2026 இதையெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக செய்து தரணும் அப்படின்னு மக்கள் ஏதாவது உங்கள்கிட்ட தெரிவுபடுத்தினாங்களா? கண்டிப்பா சார். இங்க ரேஷன் கார்டு புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கலன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குறைய சொல்றாங்க. அதே போல மகளிருக்கான அந்த உதவித்தொகை எங்களுக்கு பெரிய அளவுக்கு வரலங்க, எங்க வீட்டுல கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க யாருமே இல்ல, ஆனா நாங்க பலமுறை அப்ளை பண்ணாலும் எங்களுக்கு பணம் வந்து தீர மாட்டேங்குது, கேட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாலாறு நீங்க தூய்மைப்படுத்தணும் அப்படின்றத விவசாயிகள், அங்க இருக்கக்கூடிய பகுதி விவசாயிகள் முக்கியமா கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாலாறுல இந்த கருவேல மரங்கள், சீமை கருவேல மரங்கள் அதிகமா இருக்கு, அதை கிளீன் பண்ணி கொடுத்து பாலாறை தூய்மைப்படுத்தணும். மணல் கொள்ளை இங்க அதிகமா நடக்குது, அந்த மணல் கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பல்வேறு தரப்பு மக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இந்த ரேஷன் அரிசி போன்ற விஷயங்கள்ல கூட அரிசி எங்களுக்கு சரியா அங்க வரமாட்டேங்குங்க, தரம் இல்லாத அரிசி தான் வருது, இங்க இருக்கக்கூடியவர்கள் கிட்ட கேட்கும் போது இந்த வரதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. முக்கியமான பிரதானமான ஒரு கோரிக்கை என்னன்னா பாலாறை தூய்மைப்படுத்தணும், தோல் கழிவுகளை பாலாறுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்க கூடாது, மணல் கொள்ளை, இதுதான் முக்கியமான
கோரிக்கைகளை அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் எல்லா பகுதிகளிலும் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. கிராம பகுதி, நகரம் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. எல்லா சமூகங்களையும் கூட நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்லும் பொழுது என்னென்னா, திமுகவிலேயே ஒரு உட்கட்சி பூசலும் இருக்கிறது. வில்வநாதனையே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், ஆனால் பெரும்பாலும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த முறையும் வில்வநாதனுக்கே கொடுத்தா இஸ்லாமியர்கள் அவளுக்கு ஆதரவாக இருப்பாங்களா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த கள ஆய்வில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல? நம்ம முதற்கட்ட ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில போயிட்டு கேள்வி கேட்கும் போது இஸ்லாமிய மக்களும் நம்ம கிட்ட தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. பட் ஆஃப்லைன்ல, ஆன்லைன் கிடையாம ஆஃப்லைன்ல மட்டும் சில தகவல்களை நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில இந்த தொகுதி இந்திய யூனியன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மறுபடியும் அந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நிலைப்பாடோடு இருக்காங்க. மறுபடியும் வில்வநாதன் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா உடன்பிறப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு கோபமா இருக்காங்க. ஏன் ஒரு குறைந்த வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு நீங்க மறுபடியும் சீட்டு கொடுக்குறீங்க, நாங்க அவருக்கு எதிராக வந்து களமாடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த முறை மறுபடியும் வில்வநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் இந்த பகுதியில ஏற்படும் அப்படின்றது நம்ம முதற்கட்ட தகவலின்படி நம்ம சொல்றோம். வில்வநாதன் அவர்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்து அவர் போயிட்டு மக்கள் மத்தியில வாக்கு கேட்டாருன்னா கூட குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்களே பெரிய அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்மளுக்கு காட்சிப்படுத்துது. ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு முதற்கட்ட சர்வேல திமுகவிற்கு ஒரு சின்ன பின்னடைவு காரணம் அதற்கு என்னன்னா, யார் அங்கு வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள்? திமுக சார்பாகவா இல்லை IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு கொடுக்க போகிறார்களா? மீண்டும் வில்வநாதனுக்கே கொடுத்தா உட்கட்சி பூசல் அங்கே ஏற்படுமா? அதை பொறுத்து தான் கள நிலவரத்தை நாம் முழுமையாக சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.